guys for ராகி புட்டு. ஸோ இந்த ஹெல்த்தியான ராகி புட்டு செய்கிறதுக்காக ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்ச மாவு பவுடராக இருக்கிறது. அந்த ராகி மாவில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லாவே கலக்கிக்கோங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம செய்கிறது வந்து புட்டு மாவு தான். ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் கையை வச்சு அந்த மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் மாவு நல்ல பதமாக வரும். இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த புட்டு மாவில் கலக்கிறதுக்காக கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் பாம் சுகர் ஆட் பண்ணுறோம். ஸோ வெல்லத்தை நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு வெல்லம் எல்லாம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க ஒரு பானகம் மாதிரி. அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே இயற்கை காய்ச்சலாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த புட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் செஞ்சு வச்ச தண்ணியை ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுறாதீங்க, இல்லைன்னா நாங்கள் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றி இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணாதீங்க. இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி ட்ரையாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி அந்த மாவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாலாக இருக்கக்கூடாது. நாங்கள் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணதுனால இது மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்படி பிடிச்சா பிடிக்கணும், ஓகேவா? அண்ட் விட்டுட்டா இப்படி பண்ணிட்டா உதிர்ந்துடணும். ஓகே, இது பேர் தான் புட்டு மேக்கர். இது கொலா புட்டு செய்யறதுக்கு ரொம்ப நல்ல உதவியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் புட்டு செய்ய முடியும், அதுவும் முக்கியமாக கொலா புட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ புட்டு மேக்கருக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணி கேஸை ஆன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இருந்தாலும் இல்லை பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருந்தால் மட்டும் இந்த கேஸை யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு டேஞ்சராக இது கூட அமையலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து புட்டு மேக்கரோட டாப் போர்ஷனை மேலே வச்சுருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராகி மாவு நம்ம செஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தேவையான அளவுக்கு ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும் உங்களால் தெளிவாக செய்ய முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாம் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து நல்லா ராகி மாவு நெக்ஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த கம்பார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு சீக்கிரமாக போய் அந்த பாயில் ஆகிற வாட்டருக்கு மேலே வச்சுருங்க. இதை பார்த்து பண்ணுங்கள். புட்டு மேக்கர்லேருந்து அப்படியே அந்த மேலே இருக்கிற டாப் போர்ஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் டாப் போர்ஷனை எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் விடுங்க. நாங்கள் கொஞ்சம் ஆர்வக்கோளாறில் இப்படி போட்டதுனால இந்த மாதிரி வந்துருச்சு. அண்ட் நாட்டு சக்கரை அதிகமாக போட்டதுனாலே இந்த மாதிரி மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் கம்மியாக தயவு செஞ்சு நாட்டு சக்கரை போடுங்க. அப்படினாலும் இது சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டு பாட்டி கொடுத்ததுனால ஒரே நிமிஷத்தில் மர்ஜயா சால்னா ஆகிட்டாங்க. இந்த புட்டை குழா புட்டாக செஞ்சு அப்படியே தான் சாப்பிட்ணும். பட் ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனதுனால நாங்கள் அப்படியே உடச்சி விட்டு சாப்பிட்றோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் காத்திருப்போம். பாய் கைஸ்.